செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள். வணக்கம். செந்தூரம் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி. இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி அதிபதி. அந்த சனி அதிபதியே லக்னத்தில் அமர்றாரு. பார்த்தீங்கன்னா அவர் கூட சுக்கிரனும் அமர்றாரு. இது ஒரு சிறப்பு வாய்ந்த அமைப்பு. இது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல சுப விரயம் தான் இருக்கும். சுப விரயம்னா பார்த்தீங்கன்னா கல்யாணம், குழந்தைங்களுக்கு கல்யாணம், வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது மாதிரி நல்ல சுபவரியம் தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண வரவும் இந்த வருஷம் நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவுன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த வகையில் பண வரும் அப்படின்றா ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் இருக்கும், இல்லாட்டா வேலை மாற்றம் இருக்கும். கண்டிப்பாக இந்த இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன் இதனால் பண வரவு வரையினால உங்களுக்கு கடன் ஈஸியாக இந்த வருஷம் அடைச்சிருவீங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வேறு ஒரு புதுசாக ஒரு லேண்ட் வாங்குறதோ இல்லை வேறு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த வருஷம் நல்லது நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களால் சுப நிகழ்ச்சி இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு புதிய நட்பு வட்டாரம், அதனால் இந்த வருஷம் அதனால் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக இருக்குது. என்ன ஒரு சிறு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தாய்க்கும் தந்தைக்கும் உடல் நலத்தில் ரொம்ப கவனம் தேவை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 ராகு அமர்வனால வீட்டில் சிறு சிறு சந்தை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் சில இடத்துல வாய் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் கொஞ்சம் நல்லது. கணவனும் மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை தந்தை தாய் இவர்களோடு இருந்தாலும் சரி, சகோதரர்களோட இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா கொஞ்சம் அமைதியாக போயிருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக இந்த வருஷம் உண்டு. சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையே உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு. சில காலில் அடிப்படை வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிரைவிங் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லாட்டா வெளியில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபடுங்க. குலதெய்வம் வழிபாடே ஒரு நல்லதே நடக்கும். எந்த ஒரு கெடுதல் இருந்தாலும் அது தடுத்து. நன்றி, வணக்கம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.